சவுண்டா சொல்லி என் காது கேட்கட்டும். கொஞ்ச நேரம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் நல்லா சவுண்டா. ப்ரேயர் பண்ணுவா. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கங்களின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நித்தியத்தின் பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாள் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இந்த ஆராதனையை உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. நாங்கள் பாட போகிற ஒவ்வொரு பாடலும் உமக்கு மகிமையாக இருக்கும்படி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கேட்க போகிற வசனத்தை உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சரி, பைபிள் இருக்கிறவங்களா எடுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு 2-3 வசனம் வாசிப்போம். பட் அதனோட கண்டெக்ஸ்ட் கம்மி தான். கொஞ்சம் பைபிள் இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் எடுங்க. சாம்ஸ் 103:1-4 எல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா? கொஞ்சம் சீக்கிரம். சாம்ஸ் சங்கீதம் 103:1-4 வரைக்கும். எல்லாருக்கிட்டையும் பைபிள் இருக்கணும், நோட் புக் கூட இருக்கணும். நான் ஒன்று பண்ணுங்க, பேசிகிட்டே இருங்க. நான் போய் கொஞ்சம் நோட் புக்லாம் வாங்கிட்டு வரேன், அப்புறம் போகிறேன் கீழே. சரியா? இப்போ படிங்க, எடுங்க, படிமா. A David Psalm. படி படி. O my soul, bless God. O my soul, bless God. From head to toe, I will bless his name. O my soul, bless God. Don't forget a single blessing. He forgives your sins, everyone. He heals your disease, everyone. He redeems you from hell, save your life. He crowns you with love and mercy, a paradise crown. சரி, இப்போ என்ன புரிஞ்சிச்சு அப்படின்றத விட இந்த சங்கீதம் ஒரு துதித்தலுக்குரிய சங்கீதம். என்ன சொல்கிறோம், அந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, பிளஸ் காட். இந்த ஏர்லி மார்னிங் ப்ரேயரில் நம்ம இதை குறித்து பார்த்தோம். பிளஸ் காட்னா நீ காடை பிளஸ் பண்ணுறதில்ல, அவர்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் போதுமானது, நீ பிளஸ் பண்ணுறதில்ல. ஏசுரா வாழ்க வாழ்கன்னு சொல்லிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பாலிடிக்ஸில் நிறைய பேர் அவங்களோட தலைவரை வாழ்கன்னு தான் சொல்லுவாங்க. இதை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். பிளஸ் காடுன்றது காட் நீங்கள் வாழ்க, நாமம் வாழ்கன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் பிளஸ் காட் அப்படின்றது. சரியா? இந்த வசனங்கள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, ஃப்ரம் ஹெட் டு டோ. இங்கே பாருங்க, அந்த பாட்டை நம்ம அப்புறம் பாடுவோம். இங்கே பாருங்க, ஃப்ரம் ஹெட் டு டோ நீ சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை என்னன்னா செல்வின், பிளஸ் காட். ஓ மை சோல் பிளஸ் காட். சரியா? இப்படி ஒரு இங்கிலீஷ் சாங் இருக்குது. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சவுண்டாக பாடுறீங்க. அக்கா சவுண்டை விட உங்களோட சவுண்டு வரணும். இப்போ இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, பிளஸ் தி லார்ட் ஓ மை சோல், ஓ மை சோல் வர்ஷிப் ஹிஸ் ஹோலி நேம், சிங் லைக் நெவர் பிஃபோர், ஓ மை சோல் ஐல் வர்ஷிப் யுவர் ஹோலி நேம். இதுக்கு முன்னாடி இது மாதிரி நீ பாடிருக்கவே கூடாது. அப்படி பாடணும் நீ. எங்க நான் பார்க்குறேன் ஆக்கான்னு 2-3 சவுண்டு வருது. இந்த கூட்டம், நம்ம கூட்டம் நல்லா பாடணும் இன்னைக்கு. சரியா? இதுங்க கொஞ்சம் ட்ரிம் ஆயிருக்குதுங்க. நம்ம இன்னைக்கு ஜாஸ்தி பாடுறோம். கிளாப் பண்ணுங்க பாடலாம். Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name, sing like never before, oh my
அந்த லிரிக்ஸை. the sun comes அது என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு நாளும் எனக்கு புது டெய்லி சன் வருது, டெய்லி புது டேயா இருக்குது. அது மாதிரியே நான் டெய்லி உமக்காக புது பாட்டுனா பிராண்ட் நியூ சாங் கிடையாது, உங்களுக்காக என் வாயில இருந்து வர்றதெல்லாம் உண்மை புகழ்ந்து பாடுறதா இருக்கணும் ஆண்டவர்ன்றதான். சரியா? The sun comes up, it's a new day dawning. It's time to sing your song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing when the evening comes. Bless the Lord, oh my soul, oh my soul, and worship your holy name. Sing like never before, oh my soul, and worship your holy name. You are rich in love and you're slow to anger. Your name is great and your heart is kind. For all your goodness I will keep on singing. 10,000 reasons for my heart to find. Bless the Lord, oh my soul, oh my soul, I'll worship His holy name. Sing like never before, oh my soul, I'll worship His holy name. I will worship His holy name. I will worship His holy name. சரி, நம்ம கொஞ்சம் தூங்குற மாதிரி போயிட்டோம். நம்ம எல்லாரும் எந்திரிச்சுக்கிறோம். இதே தமிழ் வருஷன் ஆஃப் பண்ணுவோம். எல்லாரும் எந்திரிச்சு சொல்லுங்க. எந்த நாத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே. எந்த நாள் வரையில் ஸ்தோத்தரி, பரிசுத்த நீரே. Bless the Lord, oh my soul, oh my soul, I worship your holy name. Sing like never before, oh my soul, I worship your holy name. I will worship your holy name. I will worship your holy name. சரி, இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக பாடணும். இப்போ அடுத்து நம்ம ஃபாதர் பெர்க்மேன் சாங்க்கு போயிடலாம். சரியா? இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது, ஆனால் நம்ம பாடுறோம். பரிபூர்ண ஆனந்தம் நீங்க தானே. இந்த பாட்டு தெரியுமா? இல்லை, நான் கேட்கல. நம்ம போயிடலாம், அந்த பாட்டுக்கு போயிடலாம். எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து பாடுங்க. அப்படி பார்த்தா எனக்கு டயர்ட் ஆகிடுது. ஆல்ரெடி அக்கா டயர்டாக இருக்கிறேன். சரியா? தெரியாட்டினா கூட நான் பாடுறேன், ஒழுங்காக ஃபாலோ பண்ணி பாடுங்க. இதை கிட்டத்தட்ட ஃபாதர் பெர்க்மேன்ஸ் ரிலீஸ் பண்ணி 1 வருஷம் ஆகுது. நான் புது பாட்டு எடுத்துன்னு வரல இங்கே. சரியா? சேர்ந்து பாடுங்க. நம்ம பக்கத்து பாடுறோம். சரியா? பாடுறோம், கண்டினியூ சொல்லிடுங்க. சேர்ந்து பாடுறோம். செல்வேன், கமான், கியர் அப். ஓகே, சரி. என்னாச்சு? பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. பரிபூரண
பங்கு நீங்கதானே, தேவையான ஒன்று நீங்கதானே, எடுபடாத நல்ல பங்கு நீங்கதானே, அன்பு கூர்ந்து பலியானீரே, ரத்தம் சிந்தி ரட்சித்தீரே, அன்பு கூர்ந்து பலியானீரே, ரத்தம் சிந்தி ரட்சித்தீரே, இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா, இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா, பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே, பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே, கிருபையினால் மீறுதல்கள் மன்னித்தீரே, இரக்கத்தினால் வியாதிகள் நீக்கினீரே, கிருபையினால் மீறுதல்கள் மன்னித்தீரே, இரக்கத்தினால் வியாதிகள் நீக்கினீரே, அன்பினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி மகிழுகிறே, அன்பினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி மகிழுகிறே, இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா, இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா, பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே, பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே, குழியிலிருந்து மீட்டீரே நன்றி ஐயா, உன்னதத்தில் அமரச் செய்தீர் நன்றி ஐயா, குழியிலிருந்து மீட்டீரே நன்றி ஐயா, உன்னதத்தில் அமரச் செய்தீர் நன்றி ஐயா, எனையாலும் தகப்பன் நீர்தான், எனக்குரிய பங்கும் நீர்தான், எனையாலும் தகப்பன் நீர்தான், எனக்குரிய பங்கும் நீர்தான், இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா, இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா, பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே, பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே, ஏசையா ஏசையா, ரட்சகரே இம்மானுவேல், ஏசையா ஏசையா, ரட்சகரே இம்மானுவேல். அப்படியே முடிக்கிற பாரு நீ. அடுத்து ஒரு பாட்டு பண்ணணும், அது என்ன பாட்டுன்னு வசதி தெரியல நமக்கு. சரி, உண்மைத்தான் நினைக்கிறேன் வசனம் தியானிக்கிறேன்ற பாட்டு நம்ம பல தடவை பாடிருக்கோம். அப்படியே அக்கா மிக்ஸ்ல பொண்ணோட முடிக்கிற திரு நீனு சேர்ந்து பாடு. உம்மைத்தான் நினைக்கின்றேன் வசனம் தியானிக்கின்றேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன், ஏசையா ஏசையா, ரட்சகரே
ரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல். உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கிறேன், நீர் எனக்கு துணையா இருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன், நீர் எனக்கு துணையா இருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன். ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல். பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே, பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேர். நல்லா கிளாப் பண்ணுங்க. நமக்கு பாட்டு சத்தம் வரல, கிளாப் சத்தமாக வரட்டும். தேவையான ஒன்று நீங்கதானே, எடுபடாத நல்ல பங்கு நீங்கதானே, தேவையான ஒன்று நீங்கதானே, எடுபடாத நல்ல பங்கு நீங்கதானே, அன்பு கூர்ந்து பலியானீரே, ரத்தம் சிந்தி ரட்சித்தீரே, அன்பு கூர்ந்து பலியானீரே, ரத்தம் சிந்தி ரட்சித்தீரே. இம்மானுவேல் இயேசுராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா, இம்மானுவேல் இயேசுராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா, பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே, பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. சரி, அங்கே என்னமோ சுதப்பல் நடக்குது, பரவாயில்ல விடுங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஒர்ஷிப் சாங், சரியா? இப்போ நாங்களாம் ரொம்ப டயர்டாக இருக்கோம். நேற்று ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். அது போனதன் விளைவு எல்லாருக்கும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. அதில் அக்காவும் ஒரு ஆள், சரியா? அதனால் நிற்க கூட முடியல என்னால். கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் என்கரேஜிங்காக பாடுங்க. எங்கள் பவித்ராலாம் ஒரு மாதிரி பயங்கர டேமேஜில் இருக்குது, நிற்க கூட முடியல. அவனால் கூட கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சரியா? இந்த கூட்டமே கொஞ்சம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும், சரியா? என்னத்தில் ஆதரவு கொடுங்கன்னா சத்தமாக பாடுங்க. எனக்கு நீ ஆதரவு கொடுக்க வேணாம், ஆண்டருக்கு நீ அவரை மகிமைப்படுத்தி பாடு, அது போதும், சரியா? அடுத்து ஒரே ஒரு வர்ஷிப் சாங் பாடுறோம். அது என்னன்னு சொல்லி சொன்னால் ஃபாதரோட ஒரு 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 வர்ஷிப் சாங், மெட்லின்னு சொல்லுவாங்க, சரியா? சேர்ந்து பாடுவோம். எல்லாருக்குமே இந்த தெரிஞ்ச பாட்டு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க எங்களோட. இடக்கையால் தாங்குகிறேன், வலக்கையால் தழுவுகிறேன், இடக்கையால் தாங்குகிறேன், வலக்கையால் தழுவுகிறேன். எனக்கு உரியவரே
நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய ஆசையெல்லாம், எங்களுடைய இருதயத்தின் எண்ணம் எல்லாம் அது நீராக மாத்திரம் இருக்க வேண்டும் தகப்பனே. எங்களுடைய நல்ல மேய்ப்பன், எங்களுடைய தலைவன், எங்களுடைய இருதயத்தின் தீபமானவர், என்னுடைய வாழ்வின் வெளிச்சமானவர், நீர் எங்களுக்கு எல்லாமுமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை யாராவது ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே இருக்கிறது உங்களுடைய நாமங்கள் மாத்திரமே இருக்க வேண்டும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்திற்கு நேராக நீர் அவர்களை நடத்தும். மீதமான எல்லா வேலைகளையும் நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும். இயேசு நாமத்தில் பிதா. உட்காருங்க. காஞ்சனாக இருக்கிறாங்க, கொஞ்சம் கிளாப் பண்ணுங்க. எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது, எல்லாம் ஒரு மாதிரி உசு புசுன்னு இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் நம்ம பிரிஸ்காக வருவோம், சரியா? வாங்க.